கோவைகள்னா என்னென்ன டைப் ஆஃப் பாலினாமியல்ஸ்? There are two type of polynomials. The types of polynomial basis of number of terms and based on degree. உறுப்புகளுடைய எண்ணிக்கை படி பல்லுறுப்புக்கோவையினுடைய வகைகள் என்ன? பல்லுறுப்புக்கோவையினுடைய படி அடுக்கின் படியை பொறுத்து பல்லுறுப்புக்கோவையினுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பாலினாமியல் அப்படிங்கிறது ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் consisting of variables and a constant that involves four fundamental operations, arithmetic operations, and non-negative integer exponents of variables. ஸோ ஒரு பாலினாமியல்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இது முக்கியமான ஒன்றுமா இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கேட்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பாலினாமியல், இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ பாலினாமியல், கீழ்கண்டவற்றுள் எது பல்லுறுப்புக்கோவை அல்ல, அல்லது கீழ்கண்டவற்றில் எது பல்லுறுப்புக்கோவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி டெட் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்மா இருக்குது. ஸோ இது வந்து அல்ஜிப்ராவை பற்றி நம்ம எவ்வளோ படிச்சிருப்போம், ஆனால் அந்த பேசிக்கு வந்து விட்டுருப்போம். அந்த பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். ஒரு பாலினாமியலை வந்து நம்ம எப்படி ஒரு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தால் அது ஒரு பாலினாமியல்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா எக்ஸ்பிரஷனும் அரித்மெட்டிக் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனும் பாலினாமியல் கிடையாது. ஸோ எல்லா பாலினாமியல்ஸை வேணால் நம்ம அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் சொல்லலாமே தவிர, பட் ஆல் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் நாட் ஏ பாலினாமியல். There are three reasons. First one, no variables appear in denominators. ஒரு பாலினாமியல்ல டினாமினேட்டரில் வேரியபிள் வரக்கூடாது, இது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் ஆர் அண்டர் ரேடிக்கல் சைன்ஸ். அண்டர் ரேடிக்கல் சைன்ஸ் அப்படின்னா வேரியபிள்ஸ், நோ வேரியபிள்ஸ் அண்டர் ரேடிக்கல் சைன். ஓகே, அப்படின்னா இந்த ரூட்டுக்குள்ளார, தட் இஸ் ரேடிக்கல் சைன், கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட் எல்லாத்தையும் சொல்லலாம், அதுக்குள்ளார ஒரு வேரியபிள் இருக்கக்கூடாது, இது செகண்ட் ஒன். அண்ட் ஆல் வேரியபிள்ஸ் தட் டு அப்பியர் ஆர் பவர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். எல்லா வேரியபிளோட பவர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், இப்போ எக்ஸ் டு தி பவர் பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கணும், அதாவது ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது த்ரீ கண்டிஷன். இந்த த்ரீ கண்டிஷனில் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல், அதர்வைஸ் இட் இஸ் ஏ பாலினாமியல். கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் வேரியபிளை வச்சு தான் நம்ம வந்து பாலினாமியலாக அது ஒரு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். இஃப் இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல் தென் இட் இஸ் கால்ட் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்லாம் பார்த்துருந்தோம். கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துருந்தோம். அடுத்து கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஒவ்வொரு வேரியபிளோட நியூமெரிக்கல் வேல்யூ வித் சைன், அதுதான் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாலினாமியலுக்கும் நாட்டிய பாலினாமியலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தது தான், பட் ரீகால்க்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர், ஸோ இட் இஸ் ஏ பாலினாமியல். செகண்ட் ஒன் பவரில் -4 வருது, ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ், ஸோ நாட் ஏ பாலினாமியல். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு m² m இருக்குது, ஸோ இட் இஸ் ஏ பாலினாமியல், நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர். தேர்டு அதேமாதிரி y² நம்பரில் விட்டுருங்க, வேரியபிள் மட்டும் பார்த்தா போதும், ஸோ இட் இஸ் ஏ பாலினாமியல், சேம் ரீசன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் வேரியபிள் r இருக்குது பாருங்கள். ஸோ டினாமினேட்டரில் r வரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ ஆர் மீன்ஸ் 1/r மீன்ஸ் r to the power -1. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஆரோட பவர் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த r⁻1 வந்து நியூமரேட்டருக்கு போகும்பொழுது r to the power -1 அப்படின்னு ஆகும் நமக்கு. ஸோ அப்போ பவர் வந்து நெகட்டிவில் வருது, ஸோ இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல். அடுத்து ரூட் q வேரியபிள் வந்து ரூட்டுக்குள்ளார இருக்குது, ஸோ நாட் ஏ பாலினாமியல். பவர் ஆஃப் q இஸ் ஃப்ராக்ஷன். ரூட் q எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், வித்தவுட் ரூட் நம்ம q to the power 1/2 அப்படின்னு எழுதலாம்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் வந்து √8p² p -1 இட் இஸ் ஏ பாலினாமியல். n to the power என்ன இருக்குன்னு பாருங்க, 4/5. இப்போ அதே மாதிரி பவரில் வந்து என்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா ஃப்ராக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் ஏ
பாலினாமியல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன? ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, டிக்ரீசிங் அல்லது இன்க்ரீசிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த பாலினாமியல், தட் இஸ் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸோட பவர், வேரியபிளோட பவர்ஸ் வந்து ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும், இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். ஓகே, தட் இஸ் ஒய் பவர் 4லேருந்து ஆரம்பித்தா அடுத்து ஒய் கியூபு, அடுத்து ஒய் ஸ்கொயர்டு, அடுத்து ஒய், அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் த பாலினாமியல். பாலினாமியல் அப்படிங்கிற பொழுது, டிகிரி அப்படிங்கிற பொழுது ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள். ஒரு பாலினாமியல் அப்படிங்கிற பொழுது அதில் வந்து வேரியபிள் வந்து நிறைய வேரியபிள் இருக்கலாம். அந்த வேரியபிளில் நமக்கு ஹையஸ்ட் வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் இருக்கக்கூடிய வேரியபிள் எதோ அதான் டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னு சொல்கிறோம். ஒரு வேரியபிள் இருக்கும் பொழுது, சப்போஸ் மோர் தேன் ஒன் வேரியபிள் அப்படிங்கிற பொழுது அதில் ஒரு டேர்மில் எத்தனை வேரியபிள் இருந்தாலும் அதனுடைய பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும், அது அந்த டேர்மோட டிகிரி. ஸோ அதே மாதிரி அதில் 4 டேர்ம்ஸ் இருக்குதுன்னா ஒவ்வொன்றுக்கும் டிகிரி என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு டிகிரி 4, இன்னொன்று டிகிரி 2, இன்னொன்று 2, இன்னொன்று 1 அப்படின்னா அப்போ அந்த பாலினாமியலோட டிகிரி ஹையஸ்ட் டிகிரி என்னவோ இருக்கோ அதுதான் அந்த பாலினாமியலுக்கு என்டையர் பாலினாமியலுக்கான டிகிரி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஒரு பாலினாமியலில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ ஒரு பாலினாமியலில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் மோனோமியல், 2 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா பைனாமியல், 3 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ட்ரைனாமியல். ஓகே, இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு டிகிரியை பேஸ் பண்ணி என்னென்ன டைப் ஆஃப் பாலினாமியல். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டு. அப்போ டிகிரி வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ டிகிரி வந்து 0 அப்படின்னா ஒரே ஒரு ரியல் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ a polynomial of degree 0 is called a constant polynomial. அங்கே எந்த வேரியபிளுமே வராது, எக்ஸே வராது, எக்ஸ் கியூபு, எக்ஸ் ஸ்கொயர்டு, எந்த டேர்மே இருக்காது, எக்ஸ் எந்த டைமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படிங்கிறத ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சார் இது என்ன 5 நம்பர் தானே அப்படின்னு சொல்லாதீங்க. 5 நம்பராகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், அது ஒரு பாலினாமியலாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த 5 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ எனிதிங் பவர் 0ட வேல்யூ 1னா இப்போ 5 இன்ட்டு 1 என்ன ஆகிடும், நமக்கு 5 நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த 5ஐயும் நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் டு தி பவர் 0ன்னு பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு பாலினாமியலாக மாறிடும். தட் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீனியர் பாலினாமியல். ஒரு பாலினாமியலோட டிகிரி 1ல் ஆரம்பிச்சதுன்னா இட் இஸ் லீனியர் பாலினாமியல். ஃபார் எக்ஸாம்பிள் 2x + 3. ஸோ எக்ஸோட பவர் 1. ஓகே, ஸோ அதனால் இட் இஸ் கால்டு லீனியர் பாலினாமியல். அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் p of x equal to ax plus b. இங்கே வந்து p of x equal to வெறும் c மட்டும். ஓகே, கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு. லீனியர் பாலினாமியலுக்கு எக்ஸுங்கிற வேரியபிள் வரும். அடுத்து வந்து குவாட்ரடிக் பாலினாமியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா p of x equal to ax² plus bx plus c. டிகிரி வந்து 2 இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல் நம்ம குவாட்ரடிக் பாலினாமியல். ஓகே, இங்கே x² டேர்ம் எக்ஸு கான்ஸ்டன்ட் எல்லாமே இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் கியூபிக் பாலினாமியல் அப்படின்னாக்கா டிகிரி என்னவா இருக்கணும், 3ஆக இருக்கணும். ax³ plus bx² plus cx plus d. இதுதான் வந்து நமக்கு டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் 3.1, 3.2, 3.3 மூணையும் பார்த்துருந்தோம். 3.1 வந்து டிகிரி கண்டுபிடிக்கிறதும், 3.2, 3.3 வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸில் வந்து 3rd சாப்டரோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 3.1ல் ஒரு 4 டிவிஷன்ஸ் 4 சம்ஸ், ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஒவ்வொன்றிலையும் நிறைய சப்டிவிஷன்ஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே. ஸோ ஃபஸ்ட் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 சம்ஸ் நமக்கு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு மாடல்லையும் நமக்கு ஒரு 4 டைப்ஸ் நம்ம கொடுத்துருந்தாங்க. அதை லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெஃப் நோட்டில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை போட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அதை எடுத்து நம்ம இப்போ நடத்துகிறதும் அதுவும் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னாக்கா கிளாஸ் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு வேளை உங்களுக்கு தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன தப்பு அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணுங்கள். கடைசி லாஸ்ட் வீடியோ கூட இன்னொரு டைம் ரீகால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கான்செப்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு சம் வந்து நமக்கு தெரியுதா தெரியலையோ அதை பற்றி கவலை கிடையாது. பட் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு ஹையர் ஸ்டடீஸில் வந்து புரியும், எந்த சம்முமே புரியும், இல்லைன்னா புரியாது. ஸோ கான்செப்ட் ஓரியன்டாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது பாலினாமியலா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தெரியணும், அவ்வளோதான். ஸோ இது பாலினாமியலா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ எப்படி இருந்தால் பாலினாமியல் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சில 3 or 4 ரீசன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் கான்செப்ட். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் சம் போட முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் ஆர் பாலினாமியல்ஸ் இஃப் நாட் கிவ் ரீசன். அதாவது பின்வரும் கோவைகளில் எவை பல்லுறுப்பு கோவையாகும், பல்லுறுப்பு கோவை இல்லை எனில் அதற்கான காரணத்தை கூறுக. பாலினாமியலா இல்லை அப்படின்னா அதுக்கு ரீசன் கேட்குறாங்க. பாலினாமியலா இருந்தால் ஒன்றும் தேவையில்லை. ஓகே, இருந்தாலும் நம்ம ரெண்டுக்குமே ரீசன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 1/x² ப்ளஸ் 3x - 4. இந்த 1/x² வேரியபிள் வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், டினாமினேட்டரில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்போ 1/x² அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. இருந்தாலும் அந்த 1/x² அப்படிங்கிறதுல இந்த வேரியபிள் வந்து மேலே போகும் பொழுது நமக்கு 1 × x⁴ +2 இருக்கிறது என்ன ஆகும்னா -2 மாறும். ஸோ பவர்ஸில் வந்து நமக்கு என்ன வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. அதனால தான் மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ 1/x² + 3x - 4 x⁻−2 + 3x - 4 எழுதலாம். பவர் வந்து நெகட்டிவில் வரக்கூடாது. ஸோ இட் இஸ் நாட் எ பாலினாமியல். நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர் வந்து நெகட்டிவில் மைனஸில் இருக்குது, அதனால் இட் இஸ் நாட் எ பாலினாமியல். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு x² × x - 1. அப்போ இந்த x²ஆல் என்ன பண்ணிக்கலாம், வேணா உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x² × x என்ன ஆகிடும், ஈக்குவல் டு x3. x² × -1 ஈக்குவல் டு -x². ஸோ x³ - x², பவர் வந்து பாசிட்டிவ் இருக்குது, வேரியபிள் வந்து டினாமினேட்டரில் இல்லை. ஸோ நமக்கு எந்த கண்டிஷனும் இங்கே பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி வேரியபிள் வந்து ரூட்டுக்குள்ளாரையும் இல்லை. ஸோ இட் இஸ் ஏ பாலினாமியல். அது செகண்ட் ஒன் பாலினாமியல், நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 1/x × x + 5 அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த 1/xல பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அது மேலே போகும்பொழுது x⁻ -1 மாறும். அந்த x⁻−1 இது கூட மல்டிப்ளை பண்ணணும், x + 5 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்படி பார்த்தாலும் x⁻−1 அங்கே தான் இருக்கும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா x⁻−1 × x அப்படின்னு சொல்லி வரும். அப்போ பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா, ப்ரொடக்ட் ரூல் நம்ம படிச்சிருப்போம் 8th எக்ஸ்போனன்சியலில். ஸோ அப்போ ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x⁻−1 × x⁻1 மல்டிப்ளை பண்ணும்பொழுது பவர் 2 இங்கே டைரெக்டாக போட்டிருக்கு, x⁻−1 + 1. அது எப்படி வருதுன்னு தெரியுதில்ல, x⁻−1 × x⁻1ன்னு வரும். அப்போ x⁻, பேஸ் 2 ஈக்குவல்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம், அதுதான் ப்ரொடக்ட் ரூல். இப்போ மேலே -1 + 1ன்னு வரும். -1 + 1 என்ன ஆகிடும், 0. எனிதிங் பவர் 0, இந்த இடத்துல 1. ஓகே, தட் இஸ் x⁻0. நெக்ஸ்ட் வந்து 5 × x⁻−1. ஸோ 5x⁻−1 வரும். ஸோ ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து வேரியபிள் டேர்மாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ எக்ஸோட பவரில் தான் வந்து நெகட்டிவ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ இட் இஸ் நாட் எ பாலினாமியல். அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஃபோர்த் ஒன் பார்த்ததுமே நாட் எ பாலினாமியல் சார் அப்படின்னு தோணும். ஏன்னா x⁻−2 x⁻−1 இருக்குது. ஆனால் அந்த x⁻−2 -1 ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்குது, இப்போ பகுதியில் இருக்குது. அப்போ அதை வந்து மேலே கொண்டு போகும்பொழுது உனக்கு -2 அப்படிங்கிறது +2 மாறிடும். 1/x² அப்படிங்கிறது x⁻−2ங்கிறது x⁻+2 மாறும். ப்ளஸ் 1/x⁻−1 அப்படிங்கிறது நமக்கு x⁻−1 வந்து +1 மாறும், +7. ஸோ இது வந்து இட் இஸ் எ பாலினாமியல். ஓகே, நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இதுவும் பாலினாமியல் தான். இங்கே ரூட்டை பார்த்ததுமே நீ வந்து நாட் எ பாலினாமியல்னு சொல்லிடாதீங்க. இந்த ரூட் எல்லாமே நம்பருக்கு மட்டும்தான் இருக்குது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும்தான் ரூட்டில் இருக்குது. ஓகே, வேரியபிள் தான் ரூட்டுக்குள்ளார வரக்கூடாது. ஸோ இட் இஸ் எ பாலினாமியல், நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர். அடுத்து சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு m² கியூப் ரூட் m அப்படின்னு சொல்லியிருக்கு, ப்ளஸ் 7m - 10. இந்த கியூப் ரூட்டுக்குள்ளார தான் என்ன இருக்குது நமக்கு m. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு m அப்படிங்கிறது எதுக்குள்ளார தான் இருக்குது, கியூப் ரூட்டுக்குள்ளார தான் இருக்குது. ஸோ ரூட்டுக்குள்ளார வேரியபிள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் எ பாலினாமியல். இந்த கியூப் ரூட்
m அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m to the power cube root எப்படி எழுதிக்கலாம்னா 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பவர் ஃப்ராக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லை அது வேரியபிள் வந்து அண்டர் த ரேடிக்கல் சைன் அப்படிங்கிறது ரீசனாக சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சது. ஸோ ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். பட் இதில் எதெல்லாம் பாலினாமியல் எதெல்லாம் நாட் ஏ பாலினாமியல் அப்படிங்கிறது கேட்டாங்க. ஸோ இதில் 3 வந்து பாலினாமியல், 3 வந்து நாட் ஏ பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாமே 1 மார்க் பேசிஸில் தான் இருக்கக்கூடிய சம் நமக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியானது. ரைட் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். இதுவும் எல்லாம் 1 மார்க் தான். ஒவ்வொரு பல்லுறுப்பு கோவையிலும் எக்ஸ் ஸ்கொயர்டு மற்றும் எக்ஸினுடைய கெழுக்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி 5 சம்ஸ் இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 4 + 2/5 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x. கான்ஸ்டன்ட் டைம்லாம் முன்னாடி இருக்குது, பட் அதெல்லாம் இங்கே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஏன்னா இதில் வெறும் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. 2 கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. ஒன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கும் இன்னொன்று எக்ஸுங்கிற டேர்முக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதனுடைய நியூமெரிக்கல் வேல்யூ, அதே மாதிரி எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு முன்னாடி என்ன நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சர். இந்த வேரியபிளை விட்டுட்டு தான் நம்ம அந்த ஆன்சர் மட்டும் சொல்லணும். ஸோ இது வந்து ப்ளஸ் போட்டும் இருக்கலாம், மைனஸ் போட்டும் இருக்கலாம். ஸோ ஆன்சரில் இந்த சைன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு எதனுடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ப்ளஸ் 2/5 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது வேரியபிள், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 2/5. ஆனால் ப்ளஸ்ஸுங்கிறதுனால நம்ம அதை போட வேண்டியதில்லை. ஸோ அதனால் 2/5 மட்டும் போட்டிருக்கோம். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -3x. இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு கேட்டாங்கன்னா என்ன மட்டும் எழுதுவாங்க, +3 மட்டும் போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா தப்பு. ஓகே, ஸோ மைனஸ் சைனோட எடுத்து எழுதணும். அந்த வேரியபிளோட நியூமெரிக்கல் வேல்யூ என்ன சைனில் இருக்கோ அந்த சைனோட எடுத்து எழுதணும். ப்ளஸ்ஸில் இருந்தால் ப்ளஸ்ஸே போட்டு கூட எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, அடுத்த செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற இடத்துல -2x ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2. அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா -√7 × x. அப்போ அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -√7. ஓகே, தேர்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் π × x ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நியூமெரிக்கல் வேல்யூ π அப்படிங்கிறது ஒரு என்ன சார் π அப்படின்னு இருக்கு. இது எப்படி சார் நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூ அப்படின்னா பைக்கு என்ன வேல்யூ நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்துருக்கோம் 3.14. அல்லது π அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் 22/7 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இது 2 ஈக்குவலானா 2 நாட் ஈக்குவல். அதையும் நம்ம வந்து செகண்ட் சாப்டரில் இன்னொரு டைம் பார்க்கலாம் நமக்கு. ஸோ இந்த இடத்துல π அப்படிங்கிறது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் π. நெக்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -x அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேரியபிள் இந்த இடத்துல எதுவுமே இல்லாத பட்சத்தில் அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், நமக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. அடுத்து √3 × x ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் √3. அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு +√2x. அப்போ √2 × x. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் √2. ஃபிஃப்த் ஒன் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு மட்டும் இருக்குது. அப்போ 1 × x ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் +1. அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க -7/2 × x. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா இப்போ இது மட்டும்தான் -7/2 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது வந்து நமக்கு கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்டினுடைய கெழுக்கள் இதெல்லாம் எக்ஸினுடைய கெழுக்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு இது 1 மார்க் தான். ஃபைண்ட் தி டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய படியை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலினாமியலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது டினாமினேட்டரில் வேரியபிள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு பாலினாமியல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை டினாமினேட்டரில் வேரியபிள் இருந்ததுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணணும். அந்த டினாமினேட்டரில் இருக்கிற வேரியபிள் கட்டாயமாக வந்து ரிமூவ் ஆகும். அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன டிகிரி இருக்கோ அதுதான் அதனுடைய ஒரிஜினல் ஆன்சர். ஓகே, ஸோ இதுலேயும் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1,
1 minus root 2 into y squared plus y to the power 7. டிகிரி எனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹையஸ்ட் பவர் தான் வந்து டிகிரி. ஒரு டேர்மில் இருக்கக்கூடிய வேரியபிள் எத்தனைன்னு பார்க்குறோம். ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருந்ததுன்னா அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸில் எந்த டேர்மோட வேல்யூ வந்து பவர் வந்து அதிகமாக இருக்கோ அந்த டேர்மில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் அந்த பாலினாமியலுக்கே ஒட்டுமொத்தமாக டிகிரி படி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் வந்து ஒய் ஸ்கொயர்டு ஒன்று, ஒய் பவர் 7 ஒன்று. அப்போ ஹையஸ்ட் இது ஒய் டு தி பவர் 7, அப்போ 7 தான் டிகிரி, அவ்வளோதான் வேலை. அதே செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, செகண்ட் சம் பாருங்கள். x cube minus x power 4 plus 6x power 6 by x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டினாமினேட்டரில் வேரியபிள் வந்தால் இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல். ஆனால் கொஸ்டினில் இங்கே என்ன எழுதியிருக்கோம், அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு பாலினாமியல்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இந்த 3 டேர்முக்குமே காமன். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து 3 டேர்ம்ஸுமே டிவைட் பண்ணும். அப்படி அந்த 3 டேர்ம்ஸுமே எக்ஸ் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணி தனித்தனியாக போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். x cube by x square minus x power 4 by x square plus 6x power 6 by x square. இதில் இந்த x to the power 2 எல்லாத்திலையும் கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு x கியூப்லேயும் x power 2லையும் போயிடுச்சுனாக்கா மீதி 1 இருக்கும். x power 4ல் x ஸ்கொயர்டு போயிடுச்சுன்னா மீதி 2 இருக்கும். பவரை மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 6x to the power 6ல் x to the power 2 போயிடுச்சுனாக்க மீதி x to the power 4 இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் பவர் 4 இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் பவர் 4 அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இப்போ கீழே 2x கேன்சல் ஆகும்போது மேலே 2x கேன்சல் ஆகும், மீதி 2x இருக்கும். அதனால தான் எக்ஸ் டு தி பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது கடைசி என்ன இருக்குது, எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 6x பவர் 4, ஹையஸ்ட் பவர் 4, ஸோ டிகிரி 4. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்க x cube into x squared plus x இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த x கியூபால் உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணணும். பண்ணாமல் அப்படியே ஹையஸ்ட் இப்போ டிகிரி வந்து பவரில் 3 இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணும் பொழுது வேரியபிள் வந்து நமக்கு சேமாக இருக்கும் பொழுது பவர் ஆட் பண்ணுவோம். அப்போ x cube into x squared. ஸோ பவரை வந்து ஆட் பண்ணணும். அப்போ x to the power 3 plus 2, 3 into 2னு போட்டுறாதீங்க, 3 plus 2. அடுத்து x cube into x. அப்போ x cube into xனா x to the power 1, பவர் ஆட் பண்ணிங்கன்னா 3 plus 1 4. ஓகே, அப்போ x to the power 5 plus x to the power 4, இதில் ஹையஸ்ட் பவர் 5, ஸோ டிகிரி இஸ் 5. அண்ட் ஃபோர்த் ஒன் 3x power 4 plus 9x squared plus 27x to the power 6, ஸோ ஹையஸ்ட் பவர் இஸ் 27x to the power 6, highest power is 6, so degree is 6. And fifth one 2 root 5 into p power 4 minus 8 p cube by root 3 plus 2 p squared by 7. So இங்கே வந்து p power 4 p cube p squared மீதி எல்லாமே நம்பர் தான் கண்டுக்க வேண்டியது, வேரியபிள் மட்டும் பார்த்தா போதும். அதில் ஹையஸ்ட் பவர் 4, ஸோ டிகிரி இஸ் 4, அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல் 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய டிகிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான டிகிரி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ரீரைட் த ஃபாலோயிங் பாலினாமியல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் பொழுது பவர்ஸ், ஒரு பாலினாமியலோட பவர்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர்லையோ அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லையோ இருக்கணும். அதாவது இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் ஆர், ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை. இங்கே பாருங்கள், எக்ஸ் கியூபு வந்து இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி எக்ஸுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எக்ஸில் தான் ஆரம்பிக்குது, அப்புறம் எக்ஸ் கியூப் வருது, எக்ஸ் ஸ்கொயர்டு வருது, இடையில கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இங்கேயும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு முன்னாடி இருக்குது, எக்ஸ் பவர் 4 பின்னாடி இருக்குது. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கடைசியாக வரணும், நடுவாண்டு இருக்குது. ஒய் பவர் 4 வந்து ஃபஸ்ட்டில் வரணும், லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ நமக்கு அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் அதனுடைய பவர்ஸை வச்சு சைன் அந்த டேர்முக்கு மாறாமல் எழுதினா மட்டும்தான் நமக்கு மார்க்கு. ஸோ அதான் வந்து நமக்கு இங்கே ஆன்சரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். So first question number 1, x minus 9 plus root 7 x cube plus 6 x squared. இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா டிசெண்டிங் ஆர்டர்லையும் கொடுத்துருக்கோம், அசெண்டிங் ஆர்டர்லையும் கொடுத்துருக்கோம். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா பவர் அதிகத்திலிருந்து குறைவாக போகணும். டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிற பொழுது
குறைவாக இருக்கிறது அதிகமாக போகணும், இதை மறந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எக்ஸ் மைனஸ் 9 ப்ளஸ் ரூட் 7 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து மொத்தம் எத்தனை டைம் இருக்குது? 1 2 3 4 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கியூப். ஸோ அதில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அந்த எக்ஸ் கியூப் டேர்மோட சைன் வந்து என்னென்னு முதல்ல பார்த்துட்டு தான் எழுதணும். ஸோ அந்த எக்ஸ் கியூப் டேர்மோட சைன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னவா இருக்கு? ப்ளஸில் இருக்கா? ஸோ ப்ளஸ் முன்னாடி நம்ம இங்கே போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ரூட் 7 எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூபுக்கு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்டு, அதுவும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு அப்புறம் எக்ஸ் டு தி பவர் 1. ஸோ அங்கே வந்து சைன் முன்னாடி ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் எக்ஸ், அடுத்து மைனஸ் 9 கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ மைனஸ் 9. ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு root 2 into x squared minus 7/2 into x to the power 4 plus x minus 5x cube. இதில் வேரியபிள் மட்டும் பாருங்கள், இங்கே x squared, x power 4, x cube. அப்போ x power 4 இருக்குது, x cube இருக்குது, x squared இருக்குது, x இருக்குது. இதுதான் அதனுடைய ஒரிஜினல் ஆர்டர். ஓகே, இப்போ அப்படி மாற்றும் பொழுது நமக்கு minus 7/2 into x to the power 4. ஸோ இதில் மைனஸோடு எழுதியிருக்கோம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மைனஸ் வந்து எக்ஸ் பவர் 4ங்கிற டேர்மோட தான். ஸோ மைனஸ் 7/2 இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் 4. 4க்கு அப்புறம் நமக்கு எக்ஸ் டு தி பவர் 3. ஸோ அதுவும் மைனஸில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x கியூப். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் முன்னாடி ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் டேர்மும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ். ஓகே, இது வந்து நமக்கு டிசெண்டிங் ஆர்டர். பவர் அதிகமாக இருந்து பவர் சின்னதாக எழுதுகிறோம். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்க 7x கியூப். வேரியபிள் பாருங்கள், எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸு. ஸோ ஆர்டராக தான் இருக்குது நமக்கு. 7x கியூப் அப்படி எழுதிக்கலாம். 6/-6/5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1. ஸோ ஆர்டர் அப்படியே தான் இருக்குது, இங்கே அப்படியே எழுதிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய் ஸ்கொயர்டு, ஒய் கியூப், ஒய் பவர் 4. இப்போ ஒய் பவர் 4 தான் வந்து நமக்கு அதிகம். அப்போ 9 y பவர் 4 தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அடுத்தது y கியூப் ப்ளஸ் ரூட் 5 y கியூப். அடுத்து y ஸ்கொயர்டுக்கு ப்ளஸ் y ஸ்கொயர், yக்கு மைனஸ் 7/3 y, தென் மைனஸ் 11. ஓகே, இது வந்து டிசெண்டிங் ஆர்டர் நமக்கு. இதையே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிற பொழுது இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து சைன் எழுதும்பொழுது நிறைய பேர் எப்படி எழுதுவாங்க தெரியுமா? இங்கே ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? 9 மைனஸ் இப்படி போட்டு ஆரம்பிப்பாங்க, எக்ஸ் ப்ளஸ். ஸோ இது தப்பு. ஒவ்வொரு டேமாக எடுத்து எழுதுகிறோம், அவ்வளோதான். அப்போ 9 அப்படிங்கிற பொழுது கான்ஸ்டன்ட் டைம் அப்படிங்கிற பொழுது வெறும் 9 கிடையாது, என்ன இருக்குது? மைனஸ் 9. அந்த டிஸ்னிங் ஆர்டரை வச்சு அசெண்டிங் ஆர்டர் நம்ம எழுதிக்கலாம். இப்போ அந்த மைனஸ் 9 தான் முன்னாடி வரணும். அடுத்து எக்ஸ் டேர்ம் அதனுடைய சைன் எல்லாமே பின்னாடி தான் இருக்குது, அதுதான் பார்த்துக்கணும். ப்ளஸ் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ப்ளஸ் 6x ஸ்கொயர், எக்ஸ் கியூப் டேர்ம் ப்ளஸ் ரூட் 7 எக்ஸ் கியூப். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு எக்ஸில் இருந்து ஆரம்பிக்கிறோம், எக்ஸு. அடுத்து ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x கியூப் மைனஸ் 7/2 எக்ஸ் பவர் 4. தட் இஸ் அசெண்டிங் ஆர்டர். அண்ட் தேர்ட் ஒன் மைனஸ் 1, லாஸ்ட் டேர்ம் மைனஸ் 1. அடுத்து எக்ஸ் டேர்ம் 4x. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மைனஸ் 6/5 எக்ஸ் ஸ்கொயர், then constant x, last time வந்து x cube term. okay, minus 1 plus 4x minus 6/5 x square plus 7x cube. And last one descending order y power 4 ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மைனஸ் 11 மைனஸ் 7/3y plus y squared plus root 5 y cube plus 9 y power 4. minus 11 minus 7/3 y plus y squared plus root 5 y cube plus 9 y power 4. ஓகே, இந்த ப்ளஸ் தான் 9 வந்து நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் தான். இந்த ப்ளஸ் தெளிவாக தெரியல. ஸோ ப்ளஸ் தான் அங்கே போட்டிருக்கு, பட் தெரியல. ஓகே, மைனஸ் நினச்சிக்காதீங்க. இந்த இடத்துல ப்ளஸ் 9 y power, ஏன்னா இங்கே 9 y power 4க்கு சைன் வந்து ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 9 y power 4 இதுதான் ஆன்சர் நமக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, fourth one standard form, third one degree of the polynomial, second one find the coefficient of x squared on dx,
and the first one, the given polynomial is given algebraic expression is a polynomial or not a polynomial. Okay, so இதோட 3.1ல first 4 sums complete ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான டாபிக் போயிடுறோம். எப்படி நம்பர்ஸ் எல்லாம் படிச்சதுமே அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்த்தோமோ. இன்றைக்கி அது இல்லைன்னா நமக்கு எந்த கணக்குமே போட தெரியாது. அதே மாதிரி அல்ஜிப்ராவிலையும் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பேசிக் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம மூவ் பண்ணோம்னா எப்படி வந்து நம்ம நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்ஸில் வந்து அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அல்ஜிப்ராவிலையும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதை 4ம் தெரிஞ்சால் மட்டுமே நம்ம இதில் கால்குலேஷன் போட முடியும். ஸோ எல்லாம் அந்த சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேனாவே அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் வந்து கட்டாயமாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் அல்ஜிப்ராய்க்கில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் கால்குலேஷன் எப்படி 2 பாலினாமியல், இப்போ ஒரு பாலினாமியல்லாம் எதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அந்த 2 பாலினாமியெல்லாம் ஆட் பண்ணால் என்ன, செப்பரேட் பண்ணால் என்ன, மல்டிப்ளை பண்ணால் என்ன, டிவைட் பண்ணால் என்ன, இந்த பாலினாமியலோட டைப்ஸும் நமக்கு தெரியும். இப்போ நம்பர்ஸில் எப்படி வந்து நம்ம நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர், ரியல் நம்பர் அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி செப்பரேட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம்.